பொறுமையை கற்றுக் கொடுத்த மலை. லீனா ஒரு சிறிய நகரத்தில் வாழ்ந்து வந்தாள். அந்த நகரத்தின் அருகில் ஒரு நீளமான பசுமையான மலை இருந்தது. அது மிகவும் உயரமாகவும் ஏற கடினமாகவும் இருந்ததால் பெரும்பாலானவர்கள் அதை தவிர்த்து விடுவார்கள். பள்ளி முடிந்து வீடு செல்லும் ஒவ்வொரு நாளும் லீனா அந்த மலையை கடந்து சென்றாள். கைகளில் புத்தகங்கள் இருந்தாலும் மனதில் தன்னம்பிக்கை குறைவு இருந்தது. பல விஷயங்களில் முன்னேற வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் முன்னேற்றம் உடனே கிடைக்காத போது அவள் மனம் சோர்ந்து போய்விடும். ஒரு மாலை மலையின் அடிப்பகுதியில் ஒரு வயதான நாயை கவனித்தாள். அதன் நடையோ மெதுவாக இருந்தது, உடலோ சோர்வாக இருந்தது. இருந்தாலும் அந்த நாய் நின்று கொள்ளாமல் மலையை ஏறத் தொடங்கியது. அது அவசரப்படவில்லை. சில அடிகள் எடுத்த பிறகு நின்றது, சமநிலை பிடித்தது, மீண்டும் மேலே சென்றது. லீனா அருகில் அமர்ந்து அதை பார்க்காள். ஒருமுறை அந்த நாய் வழுக்கி தடுமாறியது. சிறிது நேரம் நின்றது, ஆனால் திரும்பி போகவில்லை. மெதுவாக மீண்டும் முன்னேறியது. நீண்ட நேரம் கழித்து அது மலையின் உச்சியை அடைந்து ஒரு மரத்தின் கீழ் அமைதியாக ஓய்வெடுத்தது. அந்த காட்சி லீனாவின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த மாலை அவள் பாதியில் விட்டுவிட நினைத்திருந்த வேலைக்கு இன்னும் சில நிமிடங்கள் ஒதுக்கினாள். அடுத்த நாளும் சிரமமாக இருந்தாலும் முயற்சியை தொடர்ந்தாள். வாரங்கள் கடந்தன. சிறிய மாற்றங்கள் தோன்றின. ஒரு காலத்தில் முடியாததாக தோன்றிய விஷயங்கள் இப்போது சாத்தியமானன. ஒரு காலை லீனா அந்த மலையையே ஏற முடிவு செய்தாள். அது கடினமாக இருந்தது. கால்கள் வலித்தன. இருந்தாலும் அவள் நிற்கவில்லை. உச்சியை அடைந்தபோது அவள் உணர்ந்தாள், முன்னேற்றம் என்பது வேகத்தையோ திறமையையோ பற்றியதல்ல. அது பொறுமை, முயற்சி மற்றும் தொடர்ந்து முன்னே செல்லும் முடிவை பற்றியது. மலையை மெதுவாக ஏறிய அந்த வயதான நாய் போலவே உறுதியான மனதுடன் முன்னேறினால் எவரும் தூரம் செல்ல முடியும்.